வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது உளுந்து லட்டு. ரொம்ப ஹெல்தியானதுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுந்து லட்டு செய்யறதுக்கு நான் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதுல 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து இருந்தாலும் இன்னும் ரொம்ப சூப்பர். அது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கலாங்க. இப்போ இது நல்லா கலர் வந்துடுச்சு. இதை ஆறட்டும், எடுத்து வச்சிடலாங்க. மறுபடியும் பேன்லிங்க ஒரு 2 ஸ்பூன் அரிசி போட்டுக்கலாம். இது நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. இது வந்து சட்னி கடல பொட்டுக்கடல. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதையும் உளுந்தோட போட்டு நல்லா ஆறட்டும்னு விட்டுறலாங்க. இப்போ ஒரு 5 ஆல்மண்ட் போட்டுக்கலாம். இந்த ஆல்மண்ட் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் வேணுன்னா எச்சாவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி போடாமல் கூட விட்டுறலாம். இப்போ இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதுவும் நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா தாங்க நல்லா அரையும், இல்லாட்டி கட்டி சேர்ந்துக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு விற்காமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன், போட்டுடலாங்க. 100 கிராம் உளுந்துக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நெய் வந்து ஒரு 25 ml 30 ml விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கிக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாங்க. இப்போது திராட்சையும் முந்திரியும் நல்லா நெய்யில் வணங்கிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு இதில் போட்டுடலாம். இப்போ நெய்யோடு நல்லா இந்த மாவு கலங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். இல்லை நீங்கள் சூடாகவே பிடிக்கிறனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு பாருங்கள். உருண்டை வராட்டி இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக வரும் உருண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருண்டை ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அதுவும் லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இடுப்பு எலும்புகள் பலம் பெறக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது நாமளும் சாப்பிடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். பெண்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஐட்டம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆண்களுக்கும் இதை கொடுக்கலாம். இது ஆண்களுக்கும் நிறைய பலன்களை கொடுக்கும். இதில் நிறைய செரிமான சக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். குழந்தைகளுக்கு நம்ம கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த உளுந்து லட்டை உங்க வீட்ல செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.